அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி. அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும். மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். பிறருக்கு வெகுமதி கொடுப்பது நல்லதுதான். நாம் மிகுந்த ஞானத்தோடு பிறருக்கு வெகுமதி கொடுக்க வேண்டும். வெகுமதி நல்லதாகவும் தரமானதாகவும் இருக்க வேண்டும். நாம் பிறருக்கு வெகுமதி கொடுக்கும்போது அவர்களுடைய கோபம் தணியும். ஒரு சிலர் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி பேசாமல் தங்களுக்குள்ளேயே புகைந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வெகுமதிகளை அந்தரங்கமாய் கொடுக்கும்போது அவர்களுக்குள்ளே புகையும் கோபம் அணைந்து போகும். நீதிமன்றத்தில் வழக்குகள் நியாயமாய் விசாரிக்கப்படும். நீதியான தீர்ப்புகள் கொடுக்கப்படும். அங்கு வெகுமதிகளையும் பரிதானங்களையும் கொடுத்து நீதியை விலை பேசக்கூடாது. சத்தியத்தை புரட்டக்கூடாது. நம்முடைய பணம் அநீதிக்கு துணை போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஆஸ்தியை அவருக்கு பிரியமான வழியில் செலவு பண்ண வேண்டும். நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கும் நீதிமன்றத்திலே நமக்கு சாதகமான தீர்ப்புகள் சொல்லப்படுவதற்கும் நம்முடைய ஐஸ்வர்யங்களை அநியாயமான வழிகளில் பயன்படுத்தக்கூடாது. மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். நாம் எல்லோரிடமும் சமாதானமாய் இருக்க வேண்டும். பிறருடைய கோபம் தணிவதற்கு நம்முடைய பணம் உதவியாய் இருக்கும் என்றால் அதை பரிதானமாய் கொடுப்பதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அரசாங்கத்திலும் நீதிமன்றத்திலும் சலுகைகளை பெறுவதற்கும் நீதியை புரட்டுவதற்கும் பரிதானம் கொடுக்கக்கூடாது.